ஒரு மாடலு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். தீபாவளிக்கு 3 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 3த்துமே பார்த்துட்டேன். இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு தீபாவளினாலே மேக்ஸிமம் இந்த பெரிய ஸ்டார்ஸோட படமாக தான் இருக்கும். விஜய், அஜித், ரஜினி, கமல் இவங்க படத்தை தான் பார்த்துருப்போம். இந்த வருஷம் அது லைட்டாக மிஸ் ஆகுது. ஏன்னா வந்த 3 படமே ஒரு ரைசிங்காக இப்போ தான் நடித்து வளர்ந்துட்டு இருக்கிற நடிகர்கள். ஆனால் படம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் எனக்கு பெருசாக தெரியல. இது சரி, இப்போ நம்ம எந்த ஆர்டரில் நான் படம் பார்த்தோனோ அதே ஆர்டரில் கொஞ்சம் ரிவ்யூ மாதிரி சொல்லிடுறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? தீபாவளிக்கு 3 படம் ரிலீஸ் ஆச்சுல. அதில் நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து டியூடு. இதில் வந்து பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. டேரக்டர் வந்து எனக்கு இவர் தான் ஹீரோவாக வேணும்னு சொல்லி நிறைய இடத்துல கேட்டு கடைசியில் நடிக்க வச்சுட்டாரு. அது கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் ஆல்ரெடி நடித்த படத்தில் இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அந்த டார்க் ஹியூமராக இருக்கட்டும், கொஞ்சம் அந்த எமோஷன்ஸோட அப்பப்போ விளையாண்டு போகட்டா இருக்கட்டும், இந்த அட்வைஸ் சொல்கிறதுலாம் அவர் முன்னாடி பண்ண படத்துலேயே இருக்கும். கரெக்டாக அதே மாதிரி ஒரு கதைக்கு இவரை சூஸ் பண்ணது படம் சக்ஸஸ்க்கு இது ஒரு மெயின் ரோலாக இருக்கும். ரெண்டாவது வந்து சரத்குமார் வில்லான நடிச்சிருக்காரு. ஒரு மாதிரி கேஸ்ட்டு பிடிச்சாலாம் வச்சுருக்காரு. இவரும் அந்த கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காரு. கடைசியில் அதை ரியலைஸ் பண்ணி ஒரு கேஸ்ட்டு முக்கியம் இல்லைன்னு ரியலைஸ் பண்ணுற இடமும் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு முடி பார்க்கும்போது படம் நல்லாவே இருந்துச்சு. என்னை மாதிரி ஃபண்ணுக்காக போனவங்களுக்கு எல்லாம் படம் பிடிக்கும். ஆனால் தீபாவளிக்கு மெயினாக யார் போவாங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலி கூட்டமாக போவாங்க. அதில் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காமல் போகும். இதில் சொன்ன காமெடிஸும் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. நிறைய கெட்ட வார்த்தை வரும். பீப்பு போட்டனால ரொம்ப தெரியாது, ஆனாலும் நிறைய பேர்த்துக்கு அது பிடிக்காது. 3வது வந்து இதில் மெயினாக ஒரு கான்செப்ட் சொல்ல வந்திருப்பாங்க, ட்விஸ்டெல்லாம் வச்சு. ஆனால் அது வந்து அந்த மெயின் கான்செப்ட் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. இனிமேல் அந்த பழைய ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது மூஞ்சி சுளிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு படமே என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தனால எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரியல. சொன்ன மாதிரியே ஹீரோ வில்லன் கரெக்டாக இருந்துச்சு. மீதி சூஸ் பண்ண ஆட்களுமே அவங்களுக்கு என்ன நடிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. மெயினாக நம்ம வந்து இந்த பரிதாபங்களை வர டிராவிட் அவர் இப்போ பெரிய ஸ்க்ரீனில் வந்தது நம்மளுக்கு வெளியேருந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டாக அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ண வரல, அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை அவங்கள அந்த டிராவிட் நடித்த கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீன் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. இது போக ஒரு கேரக்டரை நம்மளுக்கு மேக்ஸிமம் எந்த இடத்துலையுமே காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த கேரக்டர் வச்சு தான் நம்மளுக்கு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சு கடைசியில் படத்தை முடிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணிட்டார். யாருன்னா சாய் அபியங்கர். ஊரும் லட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். மீதி இருக்கிற 2-3 பாட்டு இருந்துட்டு வந்து எனக்கு படத்தில் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஊரும் லட்டு நல்லா இருக்குன்னு சொன்னனாலே என்னன்னு தெரில, ஸ்டார்டிங்லேருந்து கடைசி எண்டிங் முடியும் அதே பாட்டை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் ஊரும் லட்டு, சோகமாக இருந்தால் ஊரும் லட்டு, லவ் பண்ணால் ஊரும் லட்டு, அதே பையன் மறுபடியும் வந்து லவ் பண்ணால் ஊரும் லட்டுன்னு சொல்லிட்டு ஒரே பாட்டை நிறைய சிச்சுவேஷன் வச்சு அதை கொஞ்சம் இன்னும் ஒரே பாட்டை மாற்றி மாற்றி அடிக்கிறானே, எனக்கு பிடிக்காமல் போயிடுது அப்படின்ட்டு. ஏன்னா தேட்டருக்குள்ளே போகும்போது ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. தேட்டருக்கு வெளியே வரும்போது எனக்கு அந்த பாட்டு பிடிக்காத அளவுக்கு அதையே போட்டு 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 பிடிக்காத மாதிரி பண்ணிட்டாரு. அப்புறம் இன்னொன்று பார்த்தா படத்தில் 3 பாட்டு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் அந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சது வந்து 3 பாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த எண்டு கிரெடிட்டில் எல்லாத்தோட பேர் போடுவாங்களா, அதில் ஒரு 30-40 தடவை சாய் அபியங்கர் பார்த்துட்டேன். அது எதனால் போட்டாங்கன்னு தெரில. இதில் நான் 2வதாக பார்த்த படம் வந்து டீசல். இந்த படம் வந்து டியூடும் இந்த பைசனுக்கு நடுவில் ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரியாது போல். ப்ரொடியூசரே மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதி காலத்தில் ஒரு நல்ல பாட்டு வந்துச்சு, அப்புறம் விட்டு 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 இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஹைப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட தான் படம் பார்த்தேன். ஏன்னா இப்போ லீடாக நினச்ச ஹரிஷ் கல்யாணோட முன்னாடி 2 படம் இருக்குது. பார்க்கிங்காக இருக்கட்டும், லப்பர் பந்தாக இருக்கட்டும். சிம்பிளான கான்செப்ட், ஆனால் நல்ல கதையாக இருந்துச்சு, பார்க்குறக்கும் நல்லாவே இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. சரி, அதே மாதிரி தான் இது இருக்கும், கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காருன்னு நினச்சேன். ஆனால் என் எக்ஸ்பெக்டேஷனுக்கு பக்கத்தில் கூட வரல. ஏன்னா ஒரு ஆதி காலத்து ரவுடிசம் படம் மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த ரவுடிசம் படத்துலலாம் மெயினாக என்ன இருக்கும், ஒரு நல்லவன், ஒரு கெட்டவன், ஒரு போலீஸ்காரன், இந்த 3 கேரக்டர் தான் இருக்கும். அந்த நல்லவனும் கெட்டவனும் ஒரே தப்பு தான் செய்வாங்க. திருட்டுனா திருட்டு, கொலைனா கொலை, கொலைனா கொலை, இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவன் ஒருத்தன் அவனுக்காக செய்யாமல் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்காகட்டும், அவன் சொசைட்டி ஆட்களுக்காக இருக்கட்டும், அப்படி செஞ்சானா அவன் நல்லவன். இது எனக்காக மட்டும் நான் கெட்டதை செஞ்சேன்னா அவன் கெட்டவன். இந்த போலீஸ்காரன் வந்து ஒரு கிரே கேரக்டர் மாதிரி, நல்லவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு கெட்டவன் ஆயிடுவான், இல்லை கெட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இல்லை நல்லவன் ஆயிடுவான். அந்த மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா முக்கால்வாசி ரவுடிசம் படத்தில் இந்த காசு வச்சு பேசுவாங்க, தங்கத்தை வச்சு பேசுவாங்க. இதில் அந்த தங்கத்துக்கும் இந்த காசுக்காக பதிலாக இந்த க்ரூட் ஆயிலை வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டெலாம் எதுவும் இல்லை. ஏதாச்சும் ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. பாட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி இல்லை. டீசல் படத்தை பற்றி சின்னதாக சொல்லணுன்னா ஒரு 75% வந்து இந்த பழைய ரவுடிசம் படமும், கடைசி 25% வந்து இந்த கத்தி படத்துலேருந்து இந்த
சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையை மீடியா வச்சு பண்ணுவாங்களோ அதை அப்படியே எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த தீபாவளிக்கு நான் 3வது பார்த்த படம் வந்து பைசன் காலமாடு. 2 பேர் வச்சுருப்பாங்க போல், கடைசியில் ஒரே பேரை வச்சுட்டாங்க. இதில் வந்து த்ருவ் விக்ரம் தான் நடிச்சிருப்பாரு. த்ருவ் விக்ரம் வந்து ஒரு மாதிரி சாக்லேட் பாயாக பார்த்துட்டு இருந்த நம்ம வந்து இந்த படத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் ஹீரோவாகவே காமிக்க பார்த்துருக்காங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காரு. 2வது மாரி செல்வராஜ் மேலேயும் நிறைய கிரிட்டிசிசம் வந்துருக்கு. ரொம்ப கேஸ்ட்டை பற்றி படத்தில் பேசுவாருன்ட்டு. ஆனால் இதில் எங்கே கேஸ்ட்டை பற்றி பேசணுமோ அங்கே பேசியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸோ ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோ எங்கே மெயினாக காமிக்கணுமோ அதை மெயினாக காமிச்சிட்டாங்க. அதனால் ஒரு பேலன்ஸ் இருந்தனால ரொம்ப திணிக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா ரொம்ப அதை பற்றியே பேசுகிற மாதிரியும் இல்லை, ஓரளவுக்கு பேலன்ஸாக இருந்துச்சு. இது போக பாட்டு வந்து நமக்கு வேண்டிய இடத்துல இருக்கும். ரொம்ப ஓஹோஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல பாட்டாகவே இருந்துச்சு. நடுவில் பிஜிஎம்ஸும் நல்லாவே போட்டிருந்தாங்க. அப்புறம் 2-3 கேரக்டர்ஸ் நம்மளுக்கு வந்து த்ரூ அவுட் த மூவி இல்லைனாலும் அவங்க சொல்கிற ஒரு 2 டைலாக் வந்து நல்லா இம்பேக்ட் ஆகும். இது வந்து ஒரு பயோகிராஃபி படம் தான், ஒருத்தரை பற்றி படமான ஒரு கபடி பிளேயரோட படம் தான். மனதி கணேசன் ஒரு தமிழ்நாடு கபடி பிளேயர் இருந்திருக்காரு. அவர் இந்த மாதிரி சின்ன கிராமம், இந்த பாத்ரூம் போகிறதுக்கு சண்டை இல்லைனா கை பட்டுருச்சுன்னு சொல்லி சண்டை போட்டு வெட்டுற இடத்துல இருந்தால் அங்கேருந்து கபடி பிடிச்சி அதை விளையாண்டு வளர்ந்து 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 இந்தியா டீமை ரெப்ரசன்ட் பண்ணி ஏஷியா கப்பில் போய் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்காக அர்ஜுனா அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அவரோட பயோகிராஃபி தான் எடுத்திருக்காங்க. டீசெண்டான படம். இதில் மெயினாக என்னென்னா த்ருவ் விக்ரமுக்கு மேலே இன்னொருத்தர் யார் நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம்னா நம்ம வந்து அவருக்கு அப்பாவாக நடித்த பசுபதி கேரக்டரை சொல்லலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி வருஷக்கணக்காக நிறைய ரோல் நடிச்சிட்டாரு. அதில் இது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 இடம் லேக் இருந்தாலும் அது போக போக அந்த கபடி மேட்சஸில் வச்சு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருவாங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ் படம் பிடிக்கிறதுனால இதுக்கு நான் 4 கொடுப்பேன். அப்போ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் நான் என்ன ரேங்கிங் கொடுக்க போகிறேன்ட்டு. ஃபஸ்ட்டு பைசனு, 2வது வந்து டியூடு, 3வது வந்து அரைச்ச மாதிரி இருந்தால் டீசல். ஆனால் இதில் யார் தெரியுமா நிஜமான தீபாவளி வின்னரு? குடிமகனே அப்படிதான். ஏன்னா வந்து இந்த 3 படமுமே பெரிய ஸ்டார் படம் இல்லை. மேக்ஸிமம் 50-100 கோடி தான் அடிக்கும். ஆனால் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா இந்த 2025 தீபாவளினா நம்ம அந்த ஒரு நாள் மட்டும் எடுக்கக்கூடாது. முன்னாடி ஒரு நாள் லீவு கிடைக்கும், தீபாவளிக்கு அடுத்த ஒரு நாள் லீவு கிடைக்கும். 3 நாளில் இந்த 3 நாள் சேர்த்துனாலும் எல்லா படமும் ஒரு 50-100 கோடி தான் அடிக்கும். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இப்போது அந்த பார் நடத்துகிற கடையெல்லாம் மொத்தமாக சேர்த்துனா தமிழ்நாட்டில் 450 கோடி சம்பாதிக்குமா 3 நாளில் மட்டும். அப்போ யார் ரியல் வினர் தீபாவளிக்கு? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் பேசணும், ஏதாச்சும் கருத்து சொல்லணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்டும் படிப்பேன், ஃப்ரீயாக தான் இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண தோணுச்சுன்னா பண்ணுங்கள். பக்கத்தில் பெல்லையும் அமைச்சுக்கோங்க. சரி, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.